செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் காமன்லி பெர்ஃபார்ம் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, யூரிட்ரோஸ்கோபி. அதாவது யூரிட்ரோஸ்கோபி அப்டின்னா, காமனா இந்த கிட்னில ஃபார்ம் ஆகுற கற்கள் நம்ம யூரினரி டியூப்ஸ் அதாவது யூரிட்டர்ஸ்ல வந்து பிளாக் ஆயிடும். இந்த டியூபோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 5 to 6 மில்லிமீட்டர் தான் இருக்குங்க. எனி ஸ்டோன் விச் இஸ் மோர் தேன் 5 or 6 மில்லிமீட்டர்ஸ் இந்த டியூப் வழியா வராது. அப்ப டியூப் வழியா வராத பட்சத்துல நடுவுல எங்கேயாவது வந்து இந்த டியூப்ல மாட்டிக்கும். அப்போ இதுக்கு நம்ம எண்டோஸ்கோபி மூலியமா தான் இந்த கல்ல ரீச் பண்ணி அத நம்ம பவுடர் பண்ண முடியும். ஸோ இந்த யூரிட்ரோஸ்கோபி அப்படின்றது நம்ம 2 விதமான கருவி இருக்குங்க. ஒண்ணு வந்து ரிஜிட் யூரிட்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்டிஃப்பான எண்டோஸ்கோப் தான். ஒரு கார்னர்ல கேமரா இருக்கும். ஒரு லாங் எண்டோஸ்கோப் இருக்கும். ஸோ இத நம்ம வெளியில இருந்து கம்ப்ளீட்லி இது எந்த விதமான ஹோலோ, எந்த விதமான இன்சிஷனோ போட தேவையில்லைங்க. உங்களோட நேச்சுரல் பேசேஜ் ஆர் நேச்சுரல் ஆரிஃபேஸ் வழியாவே இந்த கேமராவ கொண்டு போயிடும். அதாவது யூரத்ரல் ஓப்பனிங் யூரின் எது வழியா போவீங்களோ அந்த ஹோல் வழியாவே நம்ம கேமராவ உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணி நேரா உங்க பிளாடருக்குள்ள போய் உங்க பிளாடர்ல இருந்து உங்க யூரினரி டியூப் ஜாயின் ஆகுற இடத்துக்குள்ள இருக்கிற ஆரிஃபேஸ கண்டுபிடிச்சு அது வழியா போயிடும். உங்க டியூப்ஸ்ல எங்க கல் இருக்கோ அது வரைக்கும் ரீச் பண்ணி ஏதாவது ஒரு எனர்ஜி சோர்ஸ் வச்சு அந்த கல்ல நம்ம பவுடர் பண்ணி விடுவோம். இதுல நம்ம கல்ல எப்படி பவுடர் பண்றோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நியூமேட்டிக் லித்தோட்ரிப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நியூமேட்டிக் டிவைஸ். இது வச்சு நம்ம கல்ல பவுடர் பண்ணுவோம். இது அதிர்வலைகள் மூலியமா கல்ல உள்ள இருந்து பவுடர் பண்ணுது. பவுடர் பண்ணி நம்ம இந்த ப்ரொசீஜர் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கல்லு பிட்ஸ ரிட்ரீவ் பண்ணிட்டு வருவோம். ஒரு சில நேரத்துல டியூப் ரொம்ப மெல்லிசா இருந்தா நல்ல ஃபைன் ஃபிராக்மெண்ட்ஸா உடைச்சு விட்டு வந்துரும். கிராஜுவலா அதுக்கப்புறமா அது கல்லு வந்துரும்.